வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி பைனாப்பிள் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பைனாப்பிள் பீஸ் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதோட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவு நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், நம்ம பைனாப்பிள் பாயசம் சூப்பராக ரெடியாகியாச்சு. நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சேர்க்கலை. இதுவே நல்லா ஃப்ளேவராக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.